வணக்கம். இந்த வீடியோவில் சீட் மெட்டலில் இந்த ஜாக் அப்படிங்கிற கமாண்ட் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஜாக் அப்படிங்கிற கமாண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ் அதை வந்து நீங்கள் ஒரு எஸ் மாதிரி பெண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த கமாண்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஸ்க்ரீனில் பாருங்கள், நான் வந்து உங்களுக்கு ஒரு சில ரியல் இமேஜஸ் வச்சுருக்கேன். ஸோ இது மாதிரி உங்களுக்கு உங்களுடைய சர்ஃபேஸை பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் இதை நம்ம யூஸ் பண்ணி அழகாக பெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க இதை எப்படி ட்ரை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம ட்ராப் பண்ண இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் நான் இப்போ வந்துட்டு இந்த சர்ஃபேஸை செலக்ட் பண்ணிவிட்டு நான் இப்போ வந்து ஸ்கெட்சு ட்ரா பண்ணுறேன். ஸ்கெட்சில் போயிட்டு ஸ்கெட்ச், இதில் ஜஸ்ட் லைன் போயிட்டு இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு லைன் நான் ட்ரா பண்ணுறேன். ப்ராப்பராக நீங்கள் வந்து இந்த லைனுக்கு டைமென்ஷன்ஸ்லாம் கொடுத்துக்குங்க. இப்போ எனக்கு வந்து பிளாக் கலரில் மாறிடுச்சு, ஏன்னா நான் வந்து மிட் டு மிட் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இதோட மிட் பாயிண்ட்லேருந்து இதோட மிட் பாயிண்ட் வரைக்கும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது நீங்கள் ஃபுல் லென்த்து லைன் தான் வரையணும் அப்படிங்கிறது இல்லை, நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஆஃப் லைன் கூட ட்ராப் பண்ணாலும் அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ ஜஸ்ட் அப்டேட் பண்ணுறேன். அப்டேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு டேரெக்டாக சீட் மெட்டல் அப்படிங்கிற டேப்புக்குள்ளே போயிட்டு இந்த இடத்துல பாருங்கள் ஜாக் அப்படிங்கிற டூல் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாக் அப்படிங்கிற டூலை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதையும் நெக்ஸ்ட் என்ன கேட்குது அப்படின்னா செலெக்ஷனில் இந்த லெஃப்ட் சைடில் பாருங்கள், செலெக்ஷனில் ஃபிக்ஸ்டு ஃபேஸ் அப்படின்னு கேட்குது. ஸோ எந்த ஃபேஸை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோன்னு கேட்குது. ஸோ நான் வந்து இந்த சர்ஃபேஸ் தான் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஒன்ஸ் இதை நான் கிளிக் பண்ணதையும் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அந்த எஸ் மாதிரியான பெண்டு க்ரியேட் ஆகிருச்சு. அடுத்தது திக்னஸ் வந்து டிஃபால்ட் திக்னஸ், டிஃபால்ட் ரேடியஸ் அதுவாக எடுத்துக்கிச்சு. ஏன்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய சீட்டை தான் நம்ம பெண்ட் பண்ண போகிறோம், புதுசாக எதுவும் நம்ம ஆட் பண்ணல. நீங்கள் புதுசாக ஆட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வேரியஸ் திக்னஸ் ட்ரை பண்ணலாம். பட் நம்ம வந்து புதுசாக ஆட் பண்ண முடியாது. இந்த சீட் மெட்டலுக்கு எல்லாமே வந்து ஒரே திக்னஸ் தான். ஸோ டிஃபால்ட் திக்னஸே இங்கே செலக்ட் ஆகிருச்சு. அடுத்தது எவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு இது வந்து அந்த பெண்டு இருக்கணும், அந்த எஸ் ஷேப்பில் கூடிய அந்த கேப் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத இங்கே நம்ம கொடுக்க முடியும். இதில் 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பிளண்டு, அப் டு வெர்டெக்ஸ், அப் டு சர்ஃபேஸ், ஆப்செட் ஃப்ரம் த சர்ஃபேஸ் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நான் இப்போ பிளண்ட் அப்படிங்கிறது டிஃபால்ட்டு நம்ம டைமென்ஷன் கொடுக்கலாம். இப்போ வந்து ஒரு 15 இருக்குது. நான் இப்போ வந்து ஒரு 5 கொடுத்தேன் அப்படின்னா இது கீழே வந்து அந்த ஹைட் ரெடியூஸ் ஆகிடுது. அடுத்தது அப் டு வெர்டெக்ஸ் அப்படின்னா, ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு வெர்டெக்ஸ் பாயிண்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த பாயிண்ட் வரைக்கும் உங்களுக்கு அப்டேட் ஆகும். அடுத்தது அப் டு சர்ஃபேஸ், ஸோ எனக்கு இந்த சர்ஃபேஸ் வரைக்கும் வேணும் அப்படின்னா இந்த சர்ஃபேஸ் வரைக்கும் நம்மளுக்கு டெவலப் ஆகும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஆப்செட் ஃப்ரம் த சர்ஃபேஸ், ஸோ கீழே இருக்கிற சர்ஃபேஸ்லேருந்து எவ்வளோ தூரம் ஆப்செட் ஆகிருக்கணும் அப்படின்னு கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் எந்த சர்ஃபேஸ் வேணும் செலக்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் இந்த சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த சர்ஃபேஸ்லேருந்து எவ்வளோ தூரம் ஆப்செட் ஆகிருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல கொடுக்க முடியும். ஸோ நான் இப்போ வந்து அப் டு சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த சர்ஃபேஸ் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது அதுக்கும் கீழே வந்தீங்க அப்படின்னா டைமென்ஷன், இதோட பொசிஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கிளிக் பண்ணுறதை பொறுத்து அதோட பொசிஷன் உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். நீங்கள் ஜஸ்ட்டு இந்த இடத்த மட்டும் பக்கத்தில் போய் பாருங்கள், அந்த ஏரோ மார்க் கொடுத்துருப்பாங்க. அது வந்து அந்த டைமென்ஷன் வந்து இதோட பேஸ் எடுத்துக்கிறதா, இந்த பேஸ்லேருந்து மெஷர் பண்ணுறதா, இல்லை வந்து டாப் லேயர்லேருந்து மெஷர் பண்ணுறதா அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்காங்க. இது அப் டு சர்ஃபேஸ் போகும்போது 2 ஆப்ஷன் மட்டும் தான் ஓப்பன் ஆகும். அதே நீங்கள் பிளைண்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3 ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். இப்போ நான் வந்து 15 கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், இது ஒரு ஆப்ஷன். இந்த சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ், சர்ஃபேஸ் டு டாப், அப்புறம் லோயர் சர்ஃபேஸ்லேருந்து டாப் சர்ஃபேஸ் வரைக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படிங்கிற ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம அந்த ஸ்டார்ட் பண்ண அந்த லைனுக்கு முன்னாடி இருந்து ஸ்டார்ட் ஆகணுமா, இல்லை லைனுக்கு பின்னாடி இருந்து ஸ்டார்ட் ஆகணுமா அப்படிங்கிறது நம்ம இங்கே வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ட்ராப் பண்ண லைனுக்கு மிடில் இருந்து ஸ்டார்ட் ஆகணுமா அப்படிங்கிறத நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். இப்படி பார்த்தீங்க அப்படின்னு உங்களுக்கு கிளியராக தெரியும். இந்த ஒரு ஏரோ மார்க் இருக்குது பாருங்கள், இதுதான் நான் ட்ராப் பண்ண லைனு, இந்த டாட்டா லைனு. இங்கே கிளிக் பண்ணும்போது பின்னாடி இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது பாருங்க, அதுக்கு முன்னாடி இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து ஃபுல்லாகவே முன்னாடி போயிடுது. ஓகேங்களா? அது மாதிரி அடுத்தது எத்தனை டிகிரி ஆங்கிளில் வந்து உங்களுக்கு அந்த ஜாக் இருக்கணும். ஏன்னா எல்லா டைமும் நம்ம 90 யூஸ் பண்ண மாட்டோம், சம்டைம்ஸ் 45 யூஸ் பண்ணுவோம், 30 யூஸ் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ ஆங்கிள் வேணுமோ நீங்கள் அந்த ஆங்கிள் வந்து இங்கே கொடுத்து பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நான் 45 கொடுத்து எனக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து தான் க்ரியேட் ஆகிருக்கு. எனக்கு வந்து இப்போ ஒரு 80 வேணும் அப்படின்னா பாருங்கள், 80க்கு கொஞ்சமாக டேர்ன் ஆன மாதிரி டெவலப் ஆகிருக்கு. ஸோ இப்போ எனக்கு வந்து ஒரு 100 கொடுத்தோம். இந்த பாருங்கள் எப்படி ஆகிருக்கு அப்படின்ட்டு. ஸோ நம்ம ஆங்கிள் இப்போ அது 90 டிகிரி விட கொஞ்சம் பின்னாடி போயிருக்கு. 100 அப்படிங்கும்போது கொஞ்சம் பின்னாடி போய் இப்படி டெவலப் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்தது இன்னும் கீழே வந்தீங்க அப்படின்னா கஸ்டமைஸ் பெண்ட் அலவன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கே ஃபேக்டர் அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம். ஸோ உங்களுக்கு கே ஃபேக்டர் அதாவது நீங்கள் மேனுவலாக கொடுக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல அப்டேட் பண்ணிக்கலாம். இல்லை டிஃபால்ட்டாக வேணும் அப்படின்னா நம்ம டிஃபால்ட் கே ஃபேக்டரை யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அப்டேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த இது க்ரியேட் ஆயிரும். அடுத்தது ஃப்ளாட் பேட்டர்ன் பண்ணி பாருங்கள்.
ஸோ எவ்வளோ டோட்டல் லென்த் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஸோ இது ஒரு டைப்பு. நான் இதை மறுபடியும் நான் டெலீட் பண்ணிடுறேன். எஸ், இப்போ அகைன் ஃப்ளாட் பேட்டர்ன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது அப்படியே தான் இருக்குது, உங்களுக்கு ஒன்றும் மாடிஃபை இல்லை. நம்ம ஏன்னா எதுவுமே நம்ம ட்ரை பண்ணல. ஓகே, இப்போது இந்த ஸ்கெட்சை நான் கடைசியாக ட்ரா பண்ண ஸ்கெட்சையும் நான் டெலீட் பண்ணிடுறேன். எஸ், இப்போ நான் வந்து டேரெக்டாகவே இந்த ஸ்கெட்சு ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஜாக் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த சர்ஃபேஸ் கிளிக் பண்ணுறேன். இப்போ நான் வந்து ஸ்கெட்சு ட்ரா பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த ஸ்கெட்ச் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சம் இன்க்ளைண்டாக ட்ரா பண்ணுறேன். ஸோ நான் வந்து இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு இன்க்ளைண்ட் ஸ்கெட்ச் ட்ரா பண்ணுறேன். இப்போ எப்படி க்ரியேட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து அந்த பாட்டம் சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணணும். சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணதையும் க்ரியேட் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், இப்போ இந்த பெண்டு வந்து இன்க்ளைண்டாக வந்துருக்கும். நீங்கள் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரைட்டாக வராமல் இன்க்ளைண்டாக வரும். மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் அதே தான். நீங்கள் முன்னாடி கொடுத்த எல்லா ஆப்ஷனும் இப்போ நம்ம ட்ரை பண்ண முடியும். ஸோ ஆங்கிள் 90 டிகிரி 100 டிகிரி எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ண முடியும். செக் பண்ணி பாருங்கள். கொடுத்துட்டு நான் ஜஸ்ட் இப்போ அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்கள், க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து மறுபடியும் இதை வந்து ஃப்ளாட்டன் பண்ணி பார்க்கலாம். ஃப்ளாட்டன் பண்ணோன்னா இங்கே பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் அந்த ஆங்கிளாக வந்திருக்கு. இந்த ஆங்கிள் ஏன் வந்திருக்கு அப்படின்னா நம்ம ட்ரா பண்ண அந்த இன்க்ளைன் லைனால் இந்த ஆங்கிள் க்ரியேட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.